சௌந்தர்யாக்கு இந்த வீட்ல யாரு பிடிக்காதோ நமக்கு நல்லாவே தெரியும். ராணவ. ராணவ இவங்கள பேசினது ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சாம். அது ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி கிட்ட மட்டும் இல்லாம மத்தவங்ககிட்டயுமே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராணவ வேற மாதிரி ஒரு கதைய சொல்லிட்டு இருக்காரு. சௌந்தர்யா எல்லாருமே என்ன வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. அன்ஷிதா லெட்டர கிழிச்சது. அன்ஷிதா லெட்டர நான் ஃபேக்கா தான் கிழிச்சேன்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தீபக்கு அன்ஷிதாக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, சரி விடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா, இது மட்டும் நடக்காம போயிருந்தா, இது வேற மாரி போயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் கிட்ட சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க. ரஞ்சித் கேட்குறாரு, "ஐயய்யோ! நீ ஏம்மா கவலைப்படுற? அவன் பேசினத நெனச்சான்னு சொன்னதுக்கு." சௌந்தர்யாவும் சொல்றாங்க, "ஆமா" அப்படின்ட்டு. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நீங்க கேப்டன் ஆகிட போறீங்க. இனிமேலாவது நீங்க இந்த வீட்டுக்காக விளையாடுங்க. நான் இனிமேல் உங்கள நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரயான் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இருந்ததே வேற மாதிரி ஆகிட்டாரு. முக்கியமா இவங்க கேங்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு எதிர்த்து பேசிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடா பழகுறது. ரயானை பிடிச்சிட்டு அப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. "நீ என்ன பேசின? உன்னை ஏஞ்சலா இருக்கும்போது உன் டீம்ல உன்னை மதிச்சாங்களா? இல்லல்ல. நீ பேசுற? நீ பண்ணது உனக்கே ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா பெச்சு வாங்குறாங்க. நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் எப்படி இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா சிரிக்கிறாங்க. சரி, இதுக்கு ராணாவு முதல் வந்த வாரம் எப்படி இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் போட்டு தான் வாங்குறாரு. சரி, அவருமே நோஸ்கட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு மாற்றி மாற்றி அந்த டீமில் இருக்கவங்களுக்கு. ஆனால் அந்த டீமில் ஏற்கனவே கிராஜுவேட் ஆனவங்க. அவர்கிட்ட இதெல்லாம் செல்லுமா? கூடவே தலைவியும் இருக்காங்கல்ல, தலைவியும் பிடிச்சிக்கிட்டாங்க. தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ எப்படி நீ இந்த மாதிரி பேசலாம்? எங்களை பார்த்து நீ எப்படி பேசலாம்? பிடிக்கலன்னு சொல்கிறல்ல, அது எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கு இவர், உங்ககிட்ட இருந்தாலே வைபே எனக்கு சரியே ஆகலை. எனக்கு எப்பவுமே தள்ளி இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை மாற்றி வேற மாதிரி பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய கதை, வந்த கதை, போன கதைன்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சாச்சு. சரி, ரயானுமே விடுற மாதிரி இல்லை. அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசிகிட்டே இருக்காரு. பேசுறதும் நிறுத்தம் இல்லாமல் அங்கே வந்த விஜய் விஷால்கிட்டயுமே இந்த கம்ப்ளைண்ட் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த வீட்லேயே ரொம்பவே புள்ளி பண்ணுறது ராணாவா. ராணாவுக்கு தவிர வேற யாருமே கிடையாதா. ஏதாவது சொன்னால் புரிஞ்சுக்கணும், மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுவுமே புள்ளி பண்ணுறாங்க. புள்ளி பண்ணுறதோட ஓகே தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புட் ஆன் பண்ணி ரொம்பவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இவங்க பேசினாலுமே இவரும் நிறுத்த மாட்டேங்கிறாரு. மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வந்த வழியில் போகாமல் விஷால் இவரையுமே கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாரு. லூஸு, மென்டல், உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, நீ ஒரு வேஸ்ட்டு பீஸுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி வந்தால் கேட்பாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் கேட்க மாட்டாருன்றது நல்லாவே தெரியும். ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.